குட் மார்னிங் மக்களே. 21 மார்ச் சாட்டர்டே மார்னிங் 6 o'clock சென்னை சென்ட்ரலில் இருக்கிறோம். திருப்பதி போக போகிறோம். சப்தகிரி மூலமாக திருப்பதி போய் ஊஞ்சல் சேவா பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங்கு. ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் சப்தகிரியில் பார்த்திங்கன்னா நம்மளோட கோச் வந்து D2ல் என்னப்பா யாரையுமே காணும், நான் தான் முதலாளா. D2ல் 19 ஓகே 19 விண்டோ சீட்டு ஊஞ்சல் சேவா பார்க்க போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா காலைல 6:25 ஃபஸ்ட்டு கிளம்பும். 10 மணிக்கு திருப்பதி 10:10க்கு சென்னைக்கு ரிட்டன் ஆகும். அங்கேருந்து 2:30க்கு சென்னை, திருப்பி 2:30லேருந்து நைட்டு போகும். மறுபடியும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ரிட்டன் எடுத்து நைட்டு 10 மணிக்கு வரும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட ரூட்டு. கோச் பார்த்திங்கன்னா D6 வரைக்கும் இருக்குது. 2 சீட்ரு, ஒரு சேர்க்கர் ஏசி கோச்சு, 5-6 ஜென்ரல் கோச் வரும். ஸோ மதியம் போகிற ட்ரெயின்லாம் வந்து இதே ட்ரெயின் மதியம் போகிறதுல வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஜென்ரல் கோச்செலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து கொஞ்சம் க்ரௌட் இருக்கலாம். ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ரௌட் அதிகமாகும். ஸ்கூல் லீவுங்கிறதுனால திருப்பதியும் கூட்டமாக இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா 18 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது ஃப்ரீ தரிசனம். டோக்கனுக்கும் காலையில் 3 o'clock இருந்தே வெயிட் பண்ணுறாங்க. நம்மளது ஊஞ்சல் சேவா தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை ஃபாலோ பண்ணுறோம். காலைல வந்து கிளம்பி போயிட்டு சாமி பார்த்துட்டு திருப்பி சாயங்காலமே ஒரே நாள் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஜென்ரல் கோச்சில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிறதுனால மேபி லாஸ்ட் மினிட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்டிங் சைடு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. எல்லாம் பின்னாடியே ஏறிடுவாங்க, இவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. லாஸ்ட் எண்டு வந்தாச்சு, இன்னும் இன்ஜின் வரல. ஸோ இன்ஜினை ஃபிட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் தான். திருப்பி ரேணிகுண்டாவில் போய் மறுபடியும் இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க ரூட்டு மாறுறதுனால. இன்ஜின் வந்துருச்சு. இந்த வண்டி தான் நம்மளை இன்றைக்கி திருப்பதி கூப்பிட்டு போக போகுது. இந்த இன்ஜின் தாங்க நம்மளை இன்றைக்கி திருப்பதி அழைச்சிட்டு போக போகுது. ரேணிகுண்டாவில் இறங்கிட்டாங்க. இங்கேருந்து பஸ் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக திருமலா போகலான்ட்டு. ஏன்னா இங்கே ட்ரெயின் வந்து இன்ஜின் மாற்றுவாங்க, எப்படியும் ஒரு 20 minutes பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கேயே பஸ் பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக திருமலா போயிடலாம். ஏன்னா 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங்கு போய் சாப்பிடணும், அன்னதானம். பஸ் ஏறிட்டு பார்க்கலாம் மக்களே. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னாவே இங்கே பஸ்ஸு ரெடியாக நிற்கும். ஸோ அழகாக ஸ்ட்ரைட்டாக திருமலா போய்க்கலாம். ஏன்னா அதை விட இங்கே ஒரு பஸ் ஃபேர் ஒரு 20 rupees 30 rupees அதிகமாக இருக்கும். அது ஸ்டேஷனு அப்படியே இப்படி வெளியே வந்தால் இங்கே பஸ் இருக்கும். ரேணிகுண்டாவிலேருந்து திருமலைக்கு வந்து 105 ரூபா நார்மலு, ஏசி வந்து 150 ரூபா. ஜிபே ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்த முறை இந்த தப்பை பண்ணக்கூடாது. ரேணிகுண்டாவில் எடுத்தது திருப்பி கொண்டு வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டாங்க. பேசாமல் இங்கே வந்து ஏறிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஊஞ்சல் சேவா புக் பண்ணால் வந்தே பாரத்தில் தான் வரணும், சப்தகிரியில் வரக்கூடாது. வீக்கிற விடுங்க. இங்கே நம்ம கொண்டு வர பேக்கு நம்மளை எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒன் டைம் யூஸபிள் வாட்டர் பாட்டிலு, குட்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் அலௌடு கிடையாது. பஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஏறதான் செம்ம க்ரௌடு.
பஸ்ஸெல்லாம் லைன் கட்டி நிற்குது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். வந்தே பாரத் போடலான்னு தான் நினச்சேன். இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்து தப்பு பண்ணிட்டோம். கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் க்யூ. நல்ல கூட்டம். 10:30 AM செக் பண்ணி கிளம்பியாச்சு. லக்கேஜ் எல்லாம் பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. திருப்பதி வந்தாச்சு மக்களே. மேலே திருமலா சாரி. ஸோ இப்போ போய் நம்ம சுபதம் என்ட்ரியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் 11. ஆல்ரெடி 11:10 ஆகிடுச்சு. இதான் திருப்ப தான் மைண்டில் ஓடுது. பேசாமல் இதில் வந்திருக்கலாம், வந்தே பாரத்தில். சரி பார்ப்போம், எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ போய் பண்ணி பார்ப்போம். ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ மெயின் கோபுரம் போயிட்டு சுபதம் என்ட்ரியில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு பார்ப்போம் மக்களே. சம்மர் அதிகமாக கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏப்ரலில் மேலாம் இன்னும் கூட்டம் அதிகமாகும். மெயின் கோபுரம் தலைவர் உள்ளதாக இருப்பார். 11:30 போயிடலாம். 11 o'clock தான் போட்டிங்க, பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா சாஸ்திர தீப அலங்காரம். அதுலேருந்து அப்படியே முன்னாடி போனோம்னா நம்ம சுபதம் என்ட்ரி, ஊஞ்சல் சேவா. இன்னும் அவ்வளோ கூட்டம் இல்லை. கீழே செக்கிங் கவுண்டரில் நல்லா கூட்டம் இருந்துச்சு. பட் இங்கே ஒன்றும் அவ்வளோ இல்லை. டெக்கரேஷன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு டைம் வர்றப்போ ஒரு மாறுதல் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சின்ன கோபுரம் தான், சின்ன கோயில் தான். பட் கொடான கொடி மக்கள் குவிகிறாங்க. ஸோ ஈவினிங் வந்து 4:30 மேலே இங்கே தான் சாஸ்திர தீப அலங்காரம் நடக்கும். அதாவது வந்து பின்னாடி ஃபுல்லாக தீப அலங்காரம் வச்சு சாமியை ஊஞ்சல் ஆட்டுவாங்க. நல்லா க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்குது. இதில் இப்படியே போனோம்னா சுபதம் என்ட்ரி, மொபைல் ஃபோன், பேக் எல்லாமே கொடுத்துடணும். சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். க்யூஸ் பாருங்கள். இப்போ 300 rupees ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 300 டிக்கெட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வர்றது 300, மேலேயும் ஃப்ரீ தரிசனம் 302 கலந்து விடுவாங்க. 1 மணிக்கு தாங்க ரிப்போர்ட்டிங். ஆனால் எல்லாம் ஸோ இதுதான் சுபதம் என்ட்ரி. இவர் உள்ளே போயிட்டு மொபைல் ஃபோன் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு தரிசனம் போகணும். முடிச்சுட்டு வந்து பார்க்கலாமா? எங்கள் மொபைல் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை காட்டுறேன். இன்னும் இவ்வளோ கூட்டம் சுத்தம். சுபதம் என்ட்ரியில் மெட்டீரியல் கொடுக்குறத விட வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. மிகப்பெரிய லைன். மக்களே, டைம் 2:35 ஆகுது. சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ 11:30 உள்ள என்ட்ரி. ஆனால் உங்களுக்கே தெரியும், சுபதம் என்ட்ரி அவசரமாக தான் ஓடணும். பட் அனுபவத்தில் சொல்கிறேங்க, இன்றைக்கி விட எப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் பதட்டப்படாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இன்றைக்கி நான் கரெக்டாக சாமி தரிசனம்லாம் உள்ளே போயிட்டு கிட்ட போயிட்டு 2 கோபுரம் தாண்டி டெக்கரேஷன் வேறு உள்ள செம்ம அழகாக இருந்துச்சு. பூவெல்லாம் போட்டு என்ன இதுன்னு தெரில, சூப்பரான டெக்கரேஷனாக இருந்துச்சு. உள்ளே போய் சாமி பார்க்குறப்ப வந்து கரெக்டாக போலீஸ்கார் நிறுத்திட்டார் சாமி முன்னாடியே. என்னன்னு தெரில, விஐபி யாரோ போனான்னு தெரில, ஒரு 10-15 செகண்டுக்கு மேலே அப்படியே நிறுத்திட்டாங்க.
15 செகண்டாக சாமியவே பார்த்துட்டு இருந்துட்டு இவ்வளோ தரிசனம் இவ்வளோ நேரம் நின்று பார்த்ததில்ல 300 500 சுப்ரபாதம் வேறு. பட் இதில் வந்து ஒரு 15 செகண்டுக்கு மேலே நிற்க வச்சு பார்க்க வச்சு தான் அனுப்பிச்சாங்க. என்னென்னு தெரில, லக்கா கடவுள் புண்ணியமா என்னன்னு தெரில. செகண்டு எல்லாம் முடிச்சுட்டு ஊஞ்சல் சேவை வர. ஊஞ்சல் சேவை உங்களுக்கு தெரியும், அந்த லட்டு வாங்குவோம்ல. ஸோ லட்டு வாங்கினதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததுமே ரைட் சைடில் அந்த மண்டபம் இருக்கும், ஊஞ்சல் சேவை நடக்கக்கூடிய மண்டபம். ஸோ நான் கொஞ்சம் 1:30 தான் போனேன். சாமி 2 மணிக்கு தான் வந்துச்சு. 1:15 போனேன்னு நினைக்கிறேன். சாமி வந்து கரெக்டாக 1:57 வந்துச்சு. அங்கே கல்யாண உற்சவம் முடிச்சுட்டு 2 எடுத்து உள்ளே வச்சாங்க. பின்னாடி வந்துருக்கீங்களா, முன்னாடி வர சொல்லிட்டாங்க. நான் ஓடி போய் ஆளாக வந்துக்கிட்டேன். ஊஞ்சல் ஆடுறத அப்படியே முதல்ல வந்து பார்த்துட்டு, அது எப்படின்னா கல்யாண சேவை முடிச்சுட்டு சாமி வந்து எடுத்துகிட்டு ஊஞ்சல் சேவை கொண்டுருவாங்க. அந்த ஊஞ்சலில் எடுத்து வச்சு தாலாட்டு பாடி பாட்டு பாடுவாங்க. அப்போ நமக்கு வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளை வந்து அந்த மண்டபத்துக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. கையில் வந்து ஒரு தொன்னை மாதிரி கொடுத்துட்டு அந்த சாமியை சுற்றி வர சொல்லிட்டு சாமி பார்ப்போம். சாமி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறத வந்து நல்லா கிட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்து முந்திரி சர்க்கரை போட்ட மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ ஊஞ்சல் சேவை நல்லபடியாக திருப்தியாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அன்னப்பிரசாதம் தான் போகணும். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட போகலாமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், யானை பூவில் வச்ச மாதிரி, அங்கே சாமி கருட சிலை, செடியின் கொடியெல்லாம் நிறையா கொண்டு வர்றாங்க. வாழை மரம் கட்டி விட்டு, என்ன ஃபெஸ்டிவல்னு தெரில, வித்தியாசமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் எப்போவுமே ரெகுலராக டெக்கரேஷன் இருக்காது இந்த மாதிரி தரிசன டைமில். பட் ஒவ்வொரு டைம் வரப்போ ஒரு மாறுதல் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட போகலாம். அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. திருப்பதி வந்தாவே எல்லா இடமும் கூட்டம் தாங்க. அந்த சாமி பார்த்தோம்ல, 2 கோபுரம் தாண்டி அந்த கடைசி 3 லைன் இருக்குல்ல, அந்த இடத்த கூட்டமே கிடையாதுங்க. ஒரு 10 பேர் தான் மொத்தமாகவே இருந்தாங்க. கரெக்டாக நான் போன லக்கணமாக ஒருத்தர் போலீஸ்காரர் வந்தார். அப்படியே சொன்னால, ஒரு போலீஸ்காரர் வந்து அங்கே நிறுத்திட்டார். ஒரு விஐபிக்காக நிறுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லபடியாக ஒரு 10-15 செகண்ட் நின்று பொறுமையாக பார்த்தாச்சு. பட் எவ்வளோ தான் பார்த்தாலும் திருப்தியே வர மாட்டேங்குது. என்னன்னு தெரில, பெருமாள் மட்டும் அப்படி தான். இவர் ஒன்று, ஐயப்பன் ஒன்று. அங்கே தான் அன்னப்பிரசாத கவுண்டர் இருக்குது. சாப்பிட போகலாம். நான் சொல்லலை எங்கே போனாலும் கூட்டம் இருக்குன்னு. அன்னப்பிரசாதம் அளவுக்கு மீறி கூட்டமாக இருக்குது. இன்னும் ஏப்ரல் மேலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க. ஜெகஜோதியாக இருக்கும் திருப்பதி. இல்லைங்க முன்னாடி மட்டும்தாங்க கூட்டம். ஒருவேளை இங்கே போய் அங்கே சுற்றிக்கிட்டு வருதோ. எப்படி இருந்தாலும் சாப்பிட்றோம். நம்மளுக்கு 6 மணிக்கு தான் ட்ரெயின். மணி 2:45 தான் ஆகுது. போய் பொறுமையாக சாப்பிடுவோம். அன்னப்பிரசாதம் டைமிங் காலைல 8:30 10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. பொங்கல்னா சேமியா. மதியம் 10:30 to 4 வரைக்கும் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம். ஈவினிங் அதே தான், 5 to 10:30 வரைக்கும் அதே தான். இப்போ தான் ஒரு கியூ முடிச்சுட்டு வந்தால் அடுத்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கஷ்டம்தான் அன்னதானம் சாப்பிட்றது. சில டைம் பார்த்திங்கன்னா இதில் விடுவாங்க, அதில் சுற்றிக்கிட்டு வரும். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இங்கோட போகுது. ஃபுல்லாக ஹால் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போற வச்சுருவாங்க. பட் சீக்கிரம் கிளியர் ஆகிடும். மொத்தம் 4 ஹால் இருக்கும். சாப்பிட வந்தாச்சு மக்களே. பலவான இல்லைன்னா ஒயிட் ரைஸு, பொரியல், ஸ்வீட்டு, சட்னி, சாம்பார் பின்னாடி வரும். ஸோ சாப்பிட்டு லட்டு கவுண்டர் போயிட்டு பார்க்கலாம். ரசம், மோர் எல்லாமே இருக்கும். இப்படி தான் சப்ளை இருக்கும். போன டைம் வர்றப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், தண்ணி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பைப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தண்ணி இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போகுதுன்னு. சாப்பிட்ற கூட்டத்தை பார்க்குறீங்களா? அப்படியே 1000 பேர் இருப்பாங்க ஒரு ஹாலுக்கு. திருப்தியாக சாப்பிட்டாச்சு மக்களே. வேகமாக போய் லட்டு வாங்கணும். போகலாமா? இந்த கருட சிலையெல்லாம் இப்போ தாங்க வச்சுருக்குறாங்க. கருடன் பாருங்கள் மேலே அது மாதிரி
இங்கே கிருஷ்ணர் போர்டு பில்லோட அங்கே கொஞ்சம் கிருஷ்ணர் சிலைகள் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாறுதலாகவே இருக்குது. சரி, இதில் போனால் லட்டு கவுண்ட்ரு 3:45 டைம் ஆகிடுச்சு. போய் லட்டு பார்த்துட்டு வருவோம். லட்டு கவுண்டருங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செம போராட்டம். ஒரு கவுண்டர்லாம் கிட்ட போயிட்டோம். கிட்ட போனதுக்கப்புறம் லட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் டியூட்டி முடிஞ்சதுன்னு. அடுத்த கவுண்டர் போகிறோம். டிக்கெட் கொடுத்தா தான் கொடுப்போம்னா டிக்கெட் கொடுக்குறோம். மறுபடியும் என்னென்னு தெரியல, அவன் எந்த பிரச்சனையும் லாக் பண்ணிட்டு போயிட்டான். 3வது கவுண்டரில் தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 4:10 ஆகுது டைமு. கீழே போய் பஸ் ஏறிட்டு பேசலாம். புஷ்கர்ணி இன்றைக்கி ஒவ்வொன்றும் ஒரு போராட்டம் தாங்க. ஆனால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. லட்டும் சூப்பராக இருக்குது. அதனால் 2 தான் வாங்குவேன். ஒன்று ஃப்ரீ, ஒன்று அது கூட. லட்டு நல்லா இருக்குங்காட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 3 நல்லா கூட்டம் வேறு. லட்டு கவுண்டரில் பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விட்டாங்க. கிட்ட போய் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் எக்ஸிட்டு. பட் இதில் வந்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் சேவை இந்த இதில் வேறு எந்த சாமியும் பார்க்க முடியாது. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு மக்களே. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கீழே திருப்பதிக்கு. போய்ட்டு 6 மணி ட்ரெயின். கொஞ்சம் முன்னாடியே போய்க்கலாம். இந்த பஸ்ஸுக்கு இது இல்லாமல் இருந்தால். அடுத்த தடவை இதே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சப்தகிரி வந்துட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு க்யூவில் ஒரு 12 o'clock ஜாயின் பண்ணால் கூட போதும். 1:30 1:40 போனோம்னா ஊஞ்சல் சேவாவும் பார்த்துட்டு அழகாக கிளம்பிக்கலாம். இங்கே டிக்கெட் எடுக்கணும். பஸ்ஸு வெயிட்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். டைம் 5:55 ஆகுதுங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் இப்போ தான் வந்துச்சு. ஸோ காலையிலேயே கிளம்பி சேம் ட்ரெயினில் சேம் டேயில் நைட்டு ரிட்டன் ஆகிறோம். ஊஞ்சல் சேவா பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு இதே ட்ரை பண்ணலாம். ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நீ அவ்வளோ அதுலேருந்து கிளம்பி D2 நம்மளது 72 சென்னை போக வேண்டியதான். பாய் மக்களே, டேக் கேர்.